هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا. بسم الله الرحمن الرحيم. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரியவர்களே, பாசத்திற்கு உரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனிதம் போற்றுவோம் என்ற ஒரு மகத்தான தலைப்பில் ஒரு மாத காலம் ரபியுல் அவ்வல் உயிரினும் மேலான உத்தம தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த அந்த மாதத்தில், அந்த மாதம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய தொடர் பிரச்சாரம் அகில இந்திய அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வஹதத் இஸ்லாமி ஹிந்து நடத்த இருக்கிறது. அந்த பிரச்சாரத்தினுடைய தலைப்பாக மனிதம் போற்றுவோம், இக்ராமுல் இன்சான் தக்ரீமே இன்சானியத் என்ற ஒரு தலைப்பில் முழு மனித சமூகத்தையும் இந்த கருத்தை அந்த மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு மகத்தான ஒரு பணி இன்ஷா அல்லாஹ் துவங்க இருக்கிறது. மனிதம் போற்றப்பட வேண்டிய ஒரு முக்கியமான இன்றியமையாத அடிப்படையான அம்சம்தான். ஆனால் அது போற்றப்படுவதற்கு பதிலாக அது இன்றைக்கு தூற்றப்பட்டு கொண்டிருப்பது தான் மனிதம் போற்றுவதற்காக அந்த தேவையும் அவசியமும் என்ன என்பதனை நமக்கெல்லாம் உணர்த்தி கொண்டிருக்கின்றது. மனிதம் போற்ற வேண்டும் என்று சொன்னால் முதலில் மனிதனை படைத்தவனை போற்ற வேண்டும். அவன் மகத்தானவன், வல்லமை மிக்கவன், படைத்தவன், பரிபாலிக்கக்கூடியவன். அவன்தான் நம்முடைய எல்லா விதமான அதிகாரத்திற்கும் சொந்தக்காரன். அவனே நம்மை இயக்குபவன். அவனிடத்திலேயே நம்முடைய மீட்சி இருக்கின்றது. அவனையே நாம் சென்று சேர வேண்டியவர்களாக இருக்கிறோம். உலகில் நாம் செய்த ஒவ்வொன்றுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நான் எப்படி வாழ்ந்தேன், இறைவனுடைய ஓப்பில் வாழ்ந்தேனா, இறைவனுடைய வெறுப்பில் வாழ்ந்தேனா என்பதற்கெல்லாம் அந்த ஏக வல்ல இறைவனுக்கு நாம் உள்ளபடியாகவே பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே இஸ்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பிறந்தது, அவன் இறக்க இருப்பது, மீண்டும் எழுப்ப இருக்கிற ஒரு முக்கியமான அம்சங்களோடு கூடி அவனுக்கு நினைவுறுத்தி கொண்டே இருக்கிறது. அதைத்தான் மனிதர்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை காட்டித் தருவதற்காக தீர்க்கதரிசிகளை இறைவன் அனுப்புகின்றான். அவர்களும் மனிதர்களிலே போற்றத்தக்கவர்கள், மகத்தானவர்கள், உன்னதம் மிக்கவர்கள். குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா புகழ்ந்தும் சிலாகித்தும் போற்றியும் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். காரணம், உலகில் மனிதர்களோடு மனிதர்களாக இறைவனுடைய முழு ஓப்பிற்கு ஏற்றவாறு எப்படி வாழ வேண்டும் என்பதனை தாங்களும் வாழ்ந்து அதற்கு பிறகு தன்னுடைய அந்த காலத்தில் வாழ்ந்த சமூகத்திற்கும் அதை ஒரு எடுத்துக்காட்டாக அவர்கள் ஆக்கி அந்த இறைவனுடைய ஓப்பை பெற்றவர்கள் என்பதனால் அவர்கள் மனிதர்களிலே புனிதர்களாகவும் போற்றத்தக்கவர்களாகவும் இருக்கிறார்கள். மனிதனே போற்றத்தக்கவன் தான். குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே இன்சான் என்பதனை அதனை மிகப்பெரிய ஒரு உன்னதமான ஒரு படைப்பாக இறைவன் முழு மனித சமூகத்திற்கும் முழு உலகிற்கும், அந்த உலகிலே வானவர்கள் அடக்கம், ஜின்கள் அடக்கம், இன்னும் நமக்கு அறியாத வேறு படைப்புகள் இருந்தால் அவைகளும் அடக்கம், எல்லாவற்றிலும் இந்த மனிதனை அல்லாஹ் தஆலா மகத்தானவனாக ஆக்கியிருப்பது அந்த மனிதனை பற்றிய அந்த படைப்பை இறைவனை போற்றுவதற்கான ஒரு அடிப்படை காரணமாக அமைகிறது. சூரா தீனை எடுத்து பார்த்தால் நமக்கு மிக தெளிவாக விளங்கும். சூரா தீன் முழுவதுமே மனிதன் போற்றத்தக்கவன் என்பதனை அது விவரித்து கூறுகிறது. மிக சுருங்கிய ஒரு அத்தியாயமாக இருந்தாலும் கூட மனிதன் போற்றத்தக்கவன் என்பதனை அது விரிவாக விளக்கமாக எடுத்துரைக்கிறது. அத்தீன் என்று சொல்லக்கூடிய அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, ஜெய்தூன் என்ற அந்த எண்ணெயின் மீது சத்தியமாக, அந்த ஒலிவ மரத்தின் மீது சத்தியமாக, தூர் சீனாய் மலையின் மீது சத்தியமாக. இதெல்லாம் அத்தாட்சிகள், இறைவனுடைய அத்தாட்சிகள், இறைவனுடைய படைப்புகள். ஆனால் அந்த இடத்தை நினைவுறுத்தக்கூடியவை. தீன் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஷாம் தேசம், குறிப்பாக பாலஸ்தீனம், அங்கே நினைவுபடுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தூர் சீனாய் என்று சொன்னால் எகிப்து என்பது நமக்கு எல்லாம் நினைவில் வரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே போல்தான் வஹாதல் பலதில் அமீன், இந்த பலதில் அமீன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கைக்குரிய அந்த மனிதருக்கு சொந்தமான இந்த ஊரை மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து சொல்லக்கூடிய அந்த முக்கியமான விஷயத்தில் அடுத்து கூறக்கூடிய கருத்துத்தான் அந்த சத்தியத்திற்கு ஒரு அடிப்படை காரணமாக அமைகிறது. அது என்ன?
லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதனை மிக உன்னதமான படைப்பாக நாம் படைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக மனிதன் உன்னதமாக படைக்கப்பட்டவன் அப்படிங்கிறத அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்வதிலிருந்து மனிதன் போற்றத்தக்கவன் தான் என்பதை நாம் பார்க்கிறோம். பிற உயிரினங்களை காட்டிலும் மனிதன் போற்றத்தக்கவன். எனவேதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆதி மனிதனாக படைத்து அவருக்கு வானவர்களையே சுஜூது செய்யும்படி சொன்னான். அந்த வானவர்கள் சுஜூதும் செய்தார்கள் என்பதனை குர்ஆனில் சூரா பக்ராவில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வானவர்கள் எல்லாம் சஜிதா செய்தார்கள். அந்த போற்றுதலுக்குரியவராக அல்லாஹ் தஆலா முழு உலக படைப்பினங்களுக்கு முன்பாக ஆதமை மேன்மைப்படுத்தி காட்டினான். ஆதமுடைய சந்ததிகளை பற்றி குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே பனி ஆதம் என்றே மேன்மைப்படுத்தி சொல்கின்றான். அதே போன்று இன்னும் பல வசனங்களிலே அல் இன்சான் என்பதனில் மனிதனை மேன்மைப்படுத்தி காட்டுகிறான். ஆனால் மனிதன் அந்த போற்றுதலுக்கு உரியவனான அந்த தகுதி கொண்டவனாக இருக்கிறான் என்பதில் தான் மனிதர்களுக்கு இடையே வேறுபடக்கூடியவனாக இருக்கின்றான். மனிதர்களிலே எப்படியெல்லாம் வேறுபடுகிறான் என்று சொன்னால், ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு கொள்கை என்பது, ஒரு சிந்தனை என்பது எல்லோருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும், பின்பற்றுவதற்கு இலகுவானதாக இருக்க வேண்டும். ஒரு நிறம், நிலம், இனம், மொழி என்ற அடிப்படையிலே பிரித்து பார்க்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாக அந்த போற்றுதலுக்குரிய அம்சங்கள் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் கொண்டவனாக மனிதன் ஆகின்ற போது சும்மா ரததனாகு அஸ்வல சாஃபிலேன், அவன் மனிதர்களிலே மிகவும் அந்த உயிரினங்களிலேயே மிக மோசமான தாழ்வான ஒரு மனிதனாக அவன் மாறிவிடுகிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். தஃப்சீரிலே இதை பற்றி சொல்கின்ற போது லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம் என்பதிலே அந்த மனிதன், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், மீதி எல்லா மனிதன் அல்லாத அந்த உயிரினங்களும், குறிப்பாக கால்நடைகள் எல்லாமே அது பூமியை பார்த்து நடக்கின்றன, மனிதன் மட்டும்தான் நிமிர்ந்து நடக்கிறான் என்பதனை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். பாருங்கள், அல்லாஹ் தஆலா தான் படைத்த படைப்புகளில் பிற கால்நடைகளை போன்றே எல்லா விதமான உறுப்புகளையும் வழங்கிவிட்டு அவனை நிமிர்ந்து நடக்கச் செய்கிறான். அவனுக்கு பகுத்தறிவை கொடுத்து சுயமாக சிந்திக்கக்கூடிய அந்த அவனுடைய அந்த சுதந்திரத்தையும் வழங்கி இது சரி இது தவறு என்பதனை பிரித்து காட்டுகிறான். அந்த அடிப்படையில் அந்த சரியை பின்பற்றி நடக்கக்கூடியவன் மேன்மை கொண்டவனாக ஆகிறான், போற்றத்தக்கவனாக மாறுகிறான். அந்த சரியிலிருந்து விலகி நிற்கக்கூடியவன் தவற்றையெல்லாம் தான் தோன்றியாக தன்னுடைய சிந்தனையில் உதிக்கக்கூடியவற்றையெல்லாம் செயல் வடிவமாக மாற்றக்கூடியவன், சமூகத்திலே அமைதிக்கு பதிலாக சமூகத்திலே எப்போதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடியவன், சமூகத்தில் ஒரு ஒற்றுமைக்கு பகரமாக சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு பிரிவினைக்கும் பிளவுக்கும் எப்போதுமே காரணமாக அமையக்கூடியவன் தாழ்விலும் ஆக கேடுகட்டவனாக அவன் மாறிவிடுகிறான் என்பதனை அந்த குர்ஆனினுடைய வசனம் எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சும்மா ரதத்னாஹு அஸ்வல சாஃபிலின் என்பதை அது நமக்கு மிக தெளிவாக விவரித்து காட்டுகிறது. அன்பிற்கினியவர்களே, மனிதன் போற்றப்பட வேண்டும். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனையோ மணிமொழிகள், நபிமொழிகள், அவர்கள் வாழ்ந்து காட்டியதைத்தான் அவர்கள் பேசினார்கள். அவர்கள் பேசியதை அதன்படி வாழ்ந்தும் காட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்வத்துன் ஹசனா என்று தன்னை படைத்த இறைவனாலேயே போற்றப்பட்டவர்கள். உஸ்வத்துன் ஹசனா என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாடல், ஒரு ரோல் மாடல். அப்படி ரோல் மாடலாக திகழ்ந்தவர்கள் தன்னை பின்பற்றக்கூடிய சமூகத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்பதிலும் எதையுமே அவர்கள் விட்டு வைக்காதவர்களாக இருந்தார்கள். அது நட்பாக இருக்கட்டும், எதிரியாக இருக்கட்டும், நண்பனாக இருக்கட்டும், எதிரியாக இருக்கட்டும், அண்டை வீட்டுக்காரராக இருக்கட்டும், சொந்த வீட்டிலேயே வாழ்பவர்களாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், சமூகத்திலே நண்பர்களாக, சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக வாழக்கூடியவர்களாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் ஒரு மனிதன் சக மனிதனிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், அவனை எப்படி பார்க்க வேண்டும் என்பதனில் கூட அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரிய பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தருவதை பார்க்கிறோம். பூமியிலே நீ நல்ல தட்டி தட்டி நடக்காதே, பூமியிலே நீ தட்டி தட்டி நடக்காதே, கன்னத்தை உன்னுடைய சக மனிதனுக்கு முன்பாக திருப்பிக் கொள்ளாதே, உலா துஷைர் கத்தக லின்னாஸ், உன்னுடைய கன்னத்தை நீ திருப்பிக் கொள்ளாதே என்றெல்லாம் சொல்கிறார். உலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே சிறுக்கோடு நடக்காதே, நிமிர்ந்து தெனாவெட்டு என்று சொல்வோம் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நடக்காதே என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குர்ஆனை வாழ்வாக அந்த மனித சமூகத்திலே அந்த மாற்றி காட்டி அந்த சமூகத்தை உன்னத சமூகமாக ஹைர உம்மத் என்ற அடிப்படையிலே உலகறிய கூடிய அளவிற்கு ஒரு மகத்தான ஒரு வாழ்க்கையை, ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு வாழ்க்கை முறையை
நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். அதைத்தான் இன்றைக்கு 14 நூற்றாண்டுகளையும் தாண்டி ஒரு சமூகம், இந்த உலகில் வாழக்கூடிய பெரிய சமூகமாக அதனை தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அண்டை வீட்டார் என்று நாம் சொன்னோமே, அண்டை வீட்டான் பசித்திருக்க தான் மற்றும் வயிறார உணுக்கக்கூடியவன் என்னை சேர்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அண்டை வீட்டில் யார் இருப்பார் என்பதெல்லாம் தேவையில்லை. அண்டை வீட்டார் எப்படி அவர் பசியோடு இருந்தால் நான் வயிறார உண்கிறேன், அவர்களை பற்றி நான் கண்டுகொள்ளவே இல்லை என்றால் அது குற்றம் என்று சொல்கிறது இஸ்லாம். அதை அப்படியே நடைமுறைப்படுத்தி காட்டியவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உன் வீட்டில் ஒரு கறி குழம்பு நீ வைக்கிற, அந்த கறி குழம்பை ஒரு இறைச்சி குழம்பு நீ வச்சு நீ அந்த மனம் பக்கத்து வீட்டுக்கு போகுது என்று சொன்னால் அவர்களுக்கும் கொடுத்து சாப்பிடு. நீ வைக்கக்கூடிய அந்த கறி குழம்பை கொஞ்சம் அதில் உள்ள நீரை அதிகமாக சேர்த்து அதனுடைய சால்னாவை அதிகமாக்கி கொண்டு அடுத்தவர்களுக்கும் கொடு என்று சொன்னது. சொத்தில் கூட பங்கை நான் கொடுப்பேன் என்ற அளவிற்கு அண்டை வீட்டாரை மகத்துவமானவர்கள், போற்றத்தக்கவர்கள் என்று அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்திற்கு, அவர்கள் சார்ந்த அந்த உம்மத்திற்கு அவர்கள் விளக்கப்படுத்தினார்கள் என்பதனை நாம் பார்க்கின்றோம். இமாத்தத்துல் அதா என்று சொல்வார்கள். ரோட்ல ஒரு கல்லு கிடக்குது, நடக்கக்கூடியவர்களுக்கு, பாதசாரிகளுக்கோ வாகனத்தில் பயணிக்கக்கூடியவர்களுக்கோ அது ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்தும் என்று சொன்னால் கொஞ்சம் நிதானித்து குனிந்து அந்த கல்லை அப்புறப்படுத்துவதிலே உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். அது ஒரு சதக்கா, நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் என்று சொன்னார்கள். அற்பமான மனிதன் கருதக்கூடிய மிக அற்பமான விஷயங்களில் எல்லாம் மிகப்பெரிய மேன்மை இருக்கிறது. அது பிறருக்கு துன்பம் இழைக்காமல் இருப்பதும் அதிலே ஒரு முக்கியமான அம்சம் என்று சொல்கிறது. அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமோன மின் லிசானிஹி வைதி. ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு நாவாலும் கையாலும் துன்பம் தராதவன். இங்கே ஒரு முரண்பாடை நம்ம பார்க்கலாம். நீங்கள் மனிதத்தை பற்றி பேசுகிறீர்கள், மனிதம் போற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறீர்கள், இப்போது முஸ்லிமை பற்றி பேசுகிறீர்கள், ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்ற ஒரு முரண்பாடு நமக்கு தெரியலாம். உண்மையில் அப்படி அல்ல. ஒரு முஸ்லிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை ஏவி அதை செய்ய தவறுகின்ற போது அவன் குற்றவாளியாக பார்க்கப்படுகிறான். முஸ்லிம் அல்லாதவர்கள் அப்படி ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படுவதில்லை. காரணம், ஒரு பேசிக்காக அடிப்படையாக அமைவது ஈமான். அந்த ஈமான் என்பது அல்லாஹ்வை, அவன் ஒரே இறைவன், இணை துணை அற்றவன் என்பதனை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த குர்ஆன் என்பது ஏற்கனவே வழங்கப்பட்ட வேதத்தினுடைய இறுதி வேதம் என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் குலத்திலேயே அனுப்பி வைக்கப்பட்ட இறை தூதர்களிலே, தீர்க்கதரிசிகளிலே இறுதியானவர் என்றும் ஒருவன் நம்பி அதற்கு பிறகு அவன் முஸ்லிமானதுக்கு பிறகு அவனுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்பது, கடமையும் உரிமைகளும் அவனுக்கு ஆரம்பமாகின்றது. அதை முறைப்படி அவன் செய்கின்ற போது உலகிலும் மறுமையிலும் இறைவனுக்கு முன்பாக அவன் மேன்மை கொண்டவனாக அமைக்கிறான். அதை செய்ய தவறுகின்ற போது குற்றவாளியாகவும் உலகிலும் பார்க்கப்படுகிறான், மறுமையிலும் பார்க்கப்படுகிறான் என்பதனை நாம் பார்க்கின்ற போது ஒரு சமூகத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு ரோல் மாடலை, ஒரு முன்னுதாரணத்தை செட் பண்றதுக்கு ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் அதனை பயிற்றுவித்தால்தான், அப்படி வாழ்க்கையிலே ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்ட ஒரு சமூகத்திற்குள்ளேயே இப்படித்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை ஏற்படுத்தி இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் என்று பொது சமூகத்தில் சொல்கின்ற போது அந்த பொது சமூகம் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மைக்கு வரும். எனவேதான் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு நாவாலும் கையாலும் தீங்கு தராமல் இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையிலே சொல்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு தும்மினால் கூட உரிமை இருக்கின்றது. அவன் தும்முகின்ற போது அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழுக்குரியவன் அல்லாஹ் என்று சொன்னால், நீ இரஹம்க அல்லாஹ், அந்த ரப்பு எந்த இறைவனை நீ புகழ்ந்தாயோ அவன் உனக்கு இரக்கம் காட்டுவானாக, உன் மீது அருள் புரிவானாக என்ற ஒரு பிரார்த்தனையை கூட ஒரு முஸ்லிமுக்கு இடையிலே ஒரு உரிமையாக ஆக்கி வைத்திருக்கிறது. அவன் இறந்து விட்டால் அவனை பின்பற்ற வேண்டும் என்றும், அவன் நோயாளியாக இருந்தால் அவனை சென்று நோய் விசாரிக்க வேண்டும் என்றும் இந்த தீன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, இந்த மார்க்கம் கற்றுத்தருகிறது என்று சொன்னால், ஒரு சமூக கட்டமைப்பை உருப்படியாக உருவாக்கி கொண்டு இதுதான் மாடல், இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதனை அல்லாஹ் சொன்னான் என்ற அடிப்படையிலே இந்த உலகிலே இப்படி வாழ்ந்து காட்டுகின்ற போது சமூகத்திலே மற்றவர்களும் அதனை ஏற்கக்கூடிய ஒரு நிலைக்கு வருவார்கள் என்பதனைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தும் சொல்லியும் மக்களுக்கு மத்தியிலே ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டு சென்றார்கள் என்பதனை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களை இப்படி எத்தனையோ பல விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். உணவளித்தல், பிறருக்கு உணவளித்தல் மிக அடிப்படையான ஒரு விஷயம். நான் மட்டும் உன்றால் போதாது. அத்இமுல் ஜாஇய வ ஊதுல் மரீத வ ஃபுக்குல் ஆனி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம். அவ் கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள்? பசித்திருப்பவனுக்கு உணவளிக்க வேண்டும்.
ஊதல் மறியல நோயாளிக்கு அவனுக்கு குணம் அளிக்கக்கூடிய விஷயத்திலே நீ அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒஃபுக்குல் ஆணி, அதாவது கஷ்டப்பட்டு இருக்கக்கூடியவன், சிறை வயப்பட்டு இருக்கக்கூடியவனை நீ விடுதலை செய்ய வேண்டும். அந்த விடுதலைக்காக நீ முயற்சிக்க வேண்டும். இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சார்ந்த சமூகத்திலே கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு அடிப்படை அம்சமாக சொன்னார்கள் என்பதனை பார்க்கிறோம். குர்ஆன் பிறருக்கு உணவளிக்கும்படியாக தொடர்ந்து ஏவிக்கொண்டே இருக்கிறது. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் உலகிலே நீங்கள் எங்களை போற்ற வேண்டும் என்பதற்கல்ல, நீங்கள் எங்களை புகழ வேண்டும் என்பதற்கல்ல, மாறாக அல்லாஹுடைய முகத்திற்காக. பாருங்கள், அல்லாஹ் போற்றத்தக்கவன், அவன்தான் போற்றுவதற்கு சொந்தக்காரன், புகழ்வதற்கும் சொந்தக்காரன். அந்த மகத்தான அல்லாஹ்வை நாம் போற்றி புகழ்ந்து அவன் நமக்கு எதையெல்லாம் விதியாக்கினானோ, கடமையாக்கினானோ அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துகின்ற போது, சொந்த வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து காட்டுகின்ற போது நிச்சயமாக அந்த மனிதன் மாண்பானவனாக அல்லாஹ்வால் பார்க்கப்படுகிறான். அப்படி பார்க்கப்படுகின்ற போது அவன் பிறருக்கு உதவி செய்வதைத்தான் தன்னுடைய இன்றியமையாத அடிப்படை விஷயமாக அவன் ஆக்கிக் கொள்கிறான். எனவே இபாதத்துக்கு பிறகு, அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டுக்கு பிறகு அடுத்தபடியாக இந்த பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் சிறந்தோங்க வேண்டும். சிறந்து விளங்குவதற்கு தேவையான அடிப்படைகளை குர்ஆனிலிருந்தும் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் கற்று அதனை செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலையை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. அனாதைகளிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அனாதைகளினுடைய சொத்துக்களை நீங்கள் அபகரித்து விடாதீர்கள், அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அதனை நீங்கள் உண்டு விடாதீர்கள் என்றெல்லாம் சொல்கிறது. அதனை பாதுகாத்து அவர்களிடத்திலே அவர்கள் வயதுக்கு வந்ததுக்கு பிறகு, வளர்ந்து ஆளான பிறகு அவர்களிடத்தில் அப்படியே திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்பது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது, உங்களுடைய கடமையாக இருக்கிறது என்று அனாதைகளை பற்றி சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக அனாதைகளும் மனித சமூகத்தில் ஒருவரே என்பதனை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஓ காஃபிலுல் யத்தீமி ஹாக்கதா என்று இப்படி விரலை காட்டி சொன்னார்கள். நானும் அந்த அனாதையை அரவணைக்கக்கூடியவனும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதனை பார்க்கிறோம். ஒரு பெண் போற்றப்படக்கூடியவன். இன்றைக்கு எவ்வளவு அசிங்கமாக ஒரு பெண்ணை பற்றியெல்லாம் சித்தரித்ததோடு மட்டுமல்லாமல் சினிமாக்களிலும் ரியாலிட்டி ஷோக்களிலும் இன்ன பிற பல்வேறு நடன நாடகங்களிலும் காட்சிகளிலும் பாடல் காட்சிகளிலும் ஒரு பெண்ணை ஒரு போகப் பொருளாக சித்தரித்ததனுடைய விளைவாக பெண் கொடுமை என்பது இன்றைக்கு மிக மோசமான அளவிலே உலகெங்கும் நடக்கக்கூடியதை பார்க்கிறோம். நாம் வாழக்கூடிய நாட்டிலேயே ஒரு பெரிய கொந்தளிப்பை பெண்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு பெண்களின் அவர்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய தலைவர்கள், தலைவிகள் எல்லாமே இந்த ஆண் சமூகத்திலே நாங்கள் ஒரு வெறுமையாக பார்க்கப்படுகிறோம், ஒரு போகப் பொருளாக நாங்கள் பார்க்கப்படுகிறோம், எங்களுக்குரிய தீர்வை நீதிமன்றமும் பெற்றுத்தரவில்லை, ஒரு எஃப்ஐஆரை கூட ஒரு காவல்துறை பதிவு செய்வதற்கு அந்த அளவுக்கு தயக்கம் காட்டுகிறது. 1,30,000 வழக்குகள், கற்பழிப்பு வழக்குகள் போடப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் நீதி வழங்கப்படாமல் இருக்கிறது என்று இன்றைக்கு அவர்கள் போர்க்களத்திலே குதித்து அறவழியிலே தெருக்களிலே நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பெண் போற்றப்படக்கூடியவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை பார்க்கிறோம். பெண் பிள்ளைகளை குழி தோண்டி புதைத்த காலம் அன்றைக்கும் இருந்தது. அது அறியாமை காலம் என்று பார்க்கப்பட்டது. அங்கே பெண் போற்றப்படக்கூடியவள் யார்? ஒரு 3 பெண் பிள்ளைகள் பிறந்து அவர்களை நல்ல விதத்திலே வளர்த்து ஆளாக்கி நல்ல விதத்திலே வாழ்க்கை அமைத்து கொடுக்கிறாரோ அவர் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தோழர் இப்படி கேட்கிறார், அப்போ 2 குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்தால் என்று அவர்களுக்கும் இந்த சொர்க்கம் கிடைக்குமா என்று கேட்டபோது அவருக்கும் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் பெண் போற்றப்படக்கூடியவள். பெண் அவள் போகப் பொருளாக இல்லை, உரிமை அற்றவளாக இல்லை, எல்லாவற்றிலும் ஆணுக்கு இணையாக அவள் உரிமை மிக்கவள். அவர்களுக்கு உரிய எல்லா உரிமைகளும் அவளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதனை இந்த உலகத்தில் ஏற்கனவே யாரும் சிந்திக்காத அந்த நேரத்திற்கு முன்பாகவே இஸ்லாம் சிந்தித்து நம்மை படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் உலகிற்கு அறிமுகம் செய்தான். சூரா நிசா என்ற குர்ஆனிலே ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹ் தஆலா அதற்காகவே ஒரு விளக்கமாக சொல்லித் தருகிறான். அதே போன்று சூரா ஆல இம்ரானிலும் சூரா அல் அஹ்ஸாபிலும் பெண்களை பற்றிய எத்தனையோ சட்டங்கள் வருவதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஒரு பெண் போற்றப்படக்கூடியவள். அவள் கணவனுக்கு மனைவியாக இருந்தாலும் சரியே, அவள் தாய்க்கு பிள்ளையாக இருந்தாலும் சரியே, அல்லது சமூகத்திலே அவள் ஒரு அங்கமாக இருந்தாலும் சரியே, எந்த ஒரு தளமாக இருந்தாலும், அறிவு தளமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு பெண் சிறந்தோங்கக்கூடியவளாக இருக்கிறாள், போற்றப்பட வேண்டியவளாக இருக்கிறாள். தொலபுல் இல்மி ஃபர்துன் அலா குல்லி முஸ்லிமின் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அறிவை தேடுவது முஸ்லிமான ஆண் பெண் அனைவருக்கும் கடமை என்று சொன்னார்கள் என்பதனை ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் இந்த மார்க்கம்
பார்த்திருக்கிறது என்பதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கின்றோம். ஒரு பயணிக்கு கூட அவர்களுக்கு தேவையான அத்தியாவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அவர்களுடைய தாகம் தீர்க்க வேண்டும். அவர்கள் பயண பாதையை அவர்கள் மிஸ் பண்ணி விட்டார்கள் என்று சொன்னால் அந்த வழிகாட்டுவது கூட சதக்கா என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அவர்கள் பசித்திருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உணவளிப்பது அதுவும் ஒரு சதக்காவிலே இந்த மார்க்கம் கற்றுத்தந்ததை நாம் பார்க்கின்றோம். நோயாளிக்கு உதவி செய்யக்கூடிய விஷயத்தில் ஏராளமான பல நபி மொழிகள் வழிகாட்டி கொண்டிருக்கின்றன. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு இபாதத்தை கூட குறைத்து கொண்டு ஒரு நோயாளிக்கு உதவி செய்ய வேண்டும், அப்படித்தான் செய்ய முடியும் என்று சொன்னால் அதை கூட அல்லாஹ் பொறுத்து கொண்டு அந்த நோயாளியை பார்ப்பதற்கு முன்னுரிமை வழங்குவதற்காக ஒரு மனிதனுக்கு ஏவுகிறான் என்பதனை எல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்தில் நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இன்று இஸ்லாம் என்பது உலக மக்களால் வியந்து பார்க்கப்படக்கூடிய, இலகுவாக எளிதாக பின்பற்றுவதற்கு ஒரு தகுந்த ஒரு கொள்கையாக இருக்கிறது. காரணம், மனிதனை அந்த தீன் போற்றுகின்றது, மனிதனை உயர்ந்த இடத்திலே வைத்து பார்க்கின்றது, அவனுக்குள்ள எல்லா அந்தஸ்தையும் அங்கீகாரத்தையும் அவனுக்கு இந்த தீன் வழங்குகிறது. அவனுடைய பிறப்பால், அவனுடைய மொழியால், அவனுடைய நிலத்தால், நிறத்தால் வேற்றுமை பார்க்காமல் நீங்கள் எல்லோரும் சமம் என்று சொல்கிறது. அல்லாஹ்வை அதிகமாக உங்களிலே அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் மட்டும்தான் அவர்கள் நிச்சயமாக இறைவனிடத்திலே சிறந்தவர்களாக இருக்க முடியும் என்று இந்த தீனுல் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த அடிப்படையில் மனிதம் பார்க்கப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த மனிதத்தை போற்ற வேண்டும் என்ற ஒரு மகத்தான எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வரும். அப்படி உள்ளத்தில் வருகின்ற போது, இந்த உலகை பார்க்கின்ற போது, உலகில் உள்ள படைப்பினங்களை பார்க்கின்ற போது, அதில் உள்ள மனிதர்களையும் நாம் பார்க்கின்ற போது நமக்கு இரக்கம் வரும், நம்மிடத்திலே பணிவு வரும். நம்மிடத்திலே இறைவன் மட்டும் தான் நம்மையெல்லாம் விட மேன்மையானவன், சிறந்தவன், மகத்தானவன், சிறப்பு மிக்கவன், உன்னதம் மிக்கவன் என்று ஒரு மனநிலையிலே நாம் அமைத்து கொண்டு இறைவனுடைய படைப்பாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சரிசமமாக பார்க்கப்படக்கூடியவர்கள் என்ற அந்த உயர்ந்த எண்ணம் பிறக்கும். அப்படிப்பட்ட எண்ணம் பிறந்ததுக்கு பிறகு வேற்றுமைகள் களையப்படும், பிரிவினைகள் அது முளையிலேயே கிள்ளி எறியப்படும், பிளவுகள் உண்டாக்கக்கூடியவர்கள் அடையாளம் காணப்பட்டு சமூகத்திலிருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள், நீதி நிலைக்கும். இப்படிப்பட்ட ஒரு சமத்துவம் என்பது அது மிகப்பெரிய அளவிற்கு மக்களுக்கு மத்தியிலே அது பாராட்டப்படும், கொண்டாடப்படும். அப்படிப்பட்ட உன்னதத்தை இந்த மனிதம் போற்றுவோம் என்ற அந்த செய்தி நமக்கு கற்றுத்தருகிறது. குர்ஆனும் சுன்னாவும் அன்னலாருடைய வாழ்க்கையும் அதற்குத்தான் வழிகாட்டுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மனித சமூகத்திலே நாமும் அங்கமாவோம், மனிதர்களை போற்றுவோம். மனிதர்களை போற்றுவதை கொண்டு அல்லாஹுடைய உவப்பையும் திருப்பொருத்தத்தையும் உலகிலும் அடைவோம், மறுமையிலும் அடைவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى